வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு மேஹுயினி விலாக்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகனோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். நம்ம சேனலில் முருகனை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தைப்பூசத்தின் 6 நாள் விரதத்தை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். தைப்பூசத்துக்காக நிறைய பேர் 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 9 நாள் விரதம், 11 நாள் விரதம், 6 நாள் விரதம் அப்படின்னு இருந்துக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க. 6 நாள் விரதத்தை இன்னைக்கு இருந்து தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண எல்லா முருக பக்தர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் ஒன்று தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த திருநாள் எல்லா முருக பக்தர்களுமே ஒன்று சேர ஒரு திருவிழாவாக கொண்டாட போகிறோம். எப்படா அந்த நாள் வரும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முருகன் மீது முழு அன்பையும் அவர் தான் நம்ம உயிரே அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே இப்போ முருகன் மேலே அதிக பாசமும் காதலும் கொண்டு ஒவ்வொரு திருவிழாக்களுக்கும் நம்ம விரதம் இருந்து கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூசத்தின் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தைப்பூசத்தின் வரலாறு தெரியும். தெரியாதவர்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவு. நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த நம்ம இப்போ வரைக்கும் நிறைய பண்டிகைகள் கொண்டாடிக்கிட்டு வர்றோம். தீபாவளி, பொங்கல் அப்படின்னு நிறைய பண்டிகைகள் கொண்டாடிட்டு வர்றோம். தீபாவளிக்கு ஒரு புராண கதை இருக்குது. அப்படி நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைகளுக்குமே ஒரு புராண கதை இருக்குது. அது மாதிரி இந்த தைப்பூச திருநாளுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறலாம். ஏன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த தைப்பூச திருநாளை மட்டும் இவ்வளவு விமர்சையாக எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்னா, முருகப்பெருமானின் தாயான அன்னை ஆதிபராசக்தி நம்மளுடைய ஆறுமுக கடவுளுக்கு வேல் கொடுத்த தினம் அப்படிங்கிறனால இதை வெகு விமர்சையாக நம்ம கொண்டாடுறோம். ஏன் வேல் கொடுத்தாங்க அப்படின்னா, சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது தான். அந்த அசுரனால் தேவர்கள் அனைவரும் பயங்கரமான துன்பத்துக்கு உள்ளானாங்க. யாருனாலையுமே அந்த அசுரனை அழிக்க முடியலை. அதனால தேவர்கள் எல்லாருமே ஒரு சேர எம்பெருமான் ஈசனிடம் போய் முறையிட்டாங்க. ஈசன் அரக்கனை அழிப்பதற்காக ஒருத்தரை உருவாக்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக தன்னோட நெற்றி கண்ணிலிருந்து நெருப்பு பொறி மூலமாக நம்ம முருகப்பெருமான எம்பெருமான் ஈசன் உருவாக்குனார். அவரோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு பொறிகளாக முருகப்பெருமான் உருவானார். அந்த 6 நெருப்பு பொறிகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்து ஞானத்தையும் போர்க்கலைகளையும் அவருக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து வந்தாங்க. நம்ம ஆறுமுக கடவுள் தீயவற்றை எல்லாம் அழித்து நல்லவற்றை மேலோங்க செய்வதற்காக தோன்றியவர்தான். நம்ம முருகப்பெருமான் ஒரு மாம்பழத்திற்காக அனைவரிடமும் கோபித்து கொண்டு பழனி மலைக்கு போய் ஆண்டியாக அமர்ந்துக்கிட்டாரு. அந்த பழனி மலையில் இருக்க நம்ம முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி ஞானவேலை உருவாக்கி சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக உருவாக்கி கொடுத்த வேல் தான் ஞானவேல். அது இந்த நாளில் கொடுத்ததுனால தான் இந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்பு. அதனால தான் பழனி மலையில் வெகு சிறப்பாக இந்த திருவிழாவை வருஷம் கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. பழனி மலை பற்றி தெரிஞ்ச நம்ம எல்லாருக்குமே இடும்பன் மலை பற்றியும் தெரியும். பழனி மலையில் நம்ம முருகப்பெருமான் இருக்கார். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மலை இருக்கும். அதுதான் இடும்பன் மலைன்னு சொல்லுவாங்க. இடும்பனுக்கு நம்ம முருகப்பெருமான் ஒரு வரம் கொடுத்தாரு. அது என்ன வரம் அப்படின்னா, இடும்பன் மலைக்கு போய் இடும்பனை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வரம். அப்படி இந்த தைப்பூச திருநாளில் அவரை பார்த்துட்டு, அதாவது இடும்பனை பார்த்துட்டு முருகப்பெருமானை பார்க்குற எல்லாருக்குமே அவங்களோட கஷ்டங்களை எல்லாத்தையுமே நான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லி இடும்பனுக்கு ஒரு வரம் கொடுத்தாராம்.
தைப்பூசத்தன்னைக்கு எல்லாருமே ஏன் காவடி எடுக்கிறோன்னா, இடும்பன் இருக்கார்ல, அவர் தன்னோட தோளில் 2 மலைகளை சுமந்து கொண்டு வந்தாராம். அதனால தான் இன்ன வரைக்கும் அதே மெத்தடில் நம்ம காவடியை சுமந்து முருகனை தரிசிக்க இப்போ வரைக்கும் கூட்டமாக எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு புராண கதையா? அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் ரொம்ப தூரத்தில் இருந்து முருகனை பார்க்க வர்ற முருக பக்தர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு குச்சியில் ஒரு பக்கம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடும், ஒரு பக்கம் பூஜைக்கு தேவையான பொருட்களும், அவங்களுக்கு அங்கே அவங்க வீட்டில் இருந்து முருகனை தரிசிக்கிற வரைக்கும் என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே 2 பக்கமும் ஒரு துணியில் போட்டு கட்டி நடந்தே வருவாங்களாம். ஏன் அந்த மாதிரி ஒரு குச்சியில் கட்டிட்டு வந்தாங்கன்னா, அது தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நம்ம இப்போ காவடி அப்படின்னு சொல்லி நம்ம முருகனுக்கு நம்ம வேண்டுதல் பண்ணி அதை நிறைவேற்றிக்கிட்டு வர்றோம். இதே மெத்தடு தான் ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி போகிற பக்தர்களும் அந்த காலத்தில் அவங்களுக்கு தேவையான பொருட்களை தான் அந்த இருமுடிக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாத யாத்திரை தைப்பூசத்துக்கு எல்லாருமே ஏன் அதிக அளவில் கூட்டமாக போகிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் எந்த ஒரு வசதியுமே இருக்காது. அதாவது வாகன வசதியோ பஸ் வசதியோ எதுவுமே இல்லாத காலத்தில் எல்லாருமே நடந்து தான் போவாங்க. அந்த முறையை தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே பாத யாத்திரையாக நடந்து போகிறாங்க. எனக்கு யோசித்து பார்க்குறப்ப, இப்போ எல்லா வசதியுமே இருக்குது. நம்ம முருகப்பெருமானை போய் பார்க்குறது ரொம்பவே சுலபமாக தான் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எந்த வசதியுமே இல்லாதப்ப முருகப்பெருமானை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்றதுக்காக எங்கெங்கேயோ இருந்து மக்கள் வந்து நடந்தே வந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கிறப்ப அவர் மேலே எவ்வளோ ஒரு பக்தியும் காதலும் இருந்தால் அந்தளவுக்கு அவங்க தன்னையே வருத்திக்கிட்டு அந்த மாதிரி நடந்தே வந்திருப்பாங்க. இது எல்லாமே முருகனோட அருள் இல்லாமல் என்றைக்குமே நிச்சயமாக நடக்காது. இப்போவுமே நிறைய பேர் பாத யாத்திரை போகிறாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக செய்யுங்க. ஒரு மோர் பந்தலோ இல்லை தண்ணியோ அவங்களுக்கு தேவையான சாப்பாடோ எதுனாலும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யலாம். அது முருகனுக்கே நம்ம செய்கிற தொண்டாக தான் இருக்கும். பழனி மலையில் தான் முருகனுக்கு அன்னை பார்வதி ஞான வேலை வழங்கியதால் தான் இந்த தைப்பூச திருநாள் பழனி மலையில் வெகு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டே வர்றாங்க. அடுத்து படைப்பில் முதலாக தோன்றியது வந்து நீர் தானா. முதல்ல தண்ணி தான் தோன்றியிருக்கு. அதிலிருந்து தான் ஒவ்வொரு உயிரினமாக தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அது இந்த தைப்பூச திருநாளில் தான் நடந்திருக்கு. தைப்பூச திருநாள் பழனி மலையில் மட்டுமல்ல, மலேசியாவில் இருக்க 10 மலை முருகன் கோயில்லையும் வெகு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. அங்கே பயங்கரமாக கொண்டாடுவாங்களாம். அதை பார்க்குறதுக்காகவே இங்கேருந்து மக்கள் நிறைய கூட்டமாக அந்த மலேசியா முருகனை பார்க்குறதுக்காக 10 மலைக்கு நிறைய பேர் போகிறாங்க. 10 மலை முருகன் கோவிலில் நடக்கிற திருவிழாவை அங்கே இருக்க தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மலேசியா மக்களும் முறைப்படியே நேர்த்திக்கடன் செலுத்தி முருகனை வழிபட்டுட்டு வர்றாங்க. அதாவது அங்கே இருக்க சீன மக்கள் வந்து அதிக அளவில் முருகன் மேலே காதல் கொண்டு அவரை வழிபட்டுட்டு வர்றாங்க. முதல்ல கடல் கடந்து சென்ற முதல் தமிழர் யார்? நம்ம முருகப்பெருமான் தான். அதனால தான் மலேசியாவில் அவ்வளவு சிறப்பாக தைப்பூச திருநாளை கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. அந்த 10 மலைக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த காலத்தில் கர்க்கிமுகி அப்படிங்கிற பூதம் அங்கே வாழ்ந்துட்டு வந்திருக்கு. அந்த பூதத்துக்கு சிவபெருமான்னா அவ்வளோ பிடிக்குமா. அவர் மேலே அளவு கடந்த பக்தி அவங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த பூதத்தோட பக்தி எப்படிப்பட்டதுன்னா, சிவபக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சிவபெருமானுக்கு முறையாக பூஜை செய்யாமல் இருப்பாங்களோ அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு குகைக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருமா. அவங்கள என்ன செஞ்சாலும் விடவே விடாதான். ஆனால் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுத்து அவங்கள நல்லாவே பார்த்துக்குருமா. அதனால அவங்க தூக்கிட்டு வந்த எல்லா சிவபக்தர்களுமே நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிது. அதனால இங்கேருந்து ஏன் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி சிவபக்தர்களை தூக்கிட்டு வந்து அந்த குகைக்குள்ளே அடைச்சி வச்சு 1000 சிவபக்தர்கள் ஆன பிறகு அவங்க எல்லாத்தையுமே அந்த பூதம் சாப்பிட்ரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமையே அங்கே வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படியே பல வருடங்களாக செஞ்சு 1000 சிவபக்தர்கள் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே விழுங்கிக்கிட்டே வந்திருக்கு.
ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா 999 சிவபக்தர்களை பிடிச்சிட்டு வந்து அந்த குகையில் அடைச்சி வச்சிருக்கு. அப்போ ஒரு சிவபக்தர் மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடி எங்கெங்கேயோ போய் கடைசியில் ஒரு சிவபக்தரை கண்டுபிடிச்சிருக்கு. அவர் யாருன்னா நம்ம நக்கீரர் தான். நக்கீரர் ஆற்றுல குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு முறையாக பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதை பார்த்த பூதம் இந்த சிவபக்தனை எப்படியாவது நம்ம தூக்கிட்டு போய் அந்த குகையில் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு மரத்தை நல்லா அசைச்சு விட்டுருக்கு. அப்போ அங்கே இருந்த இலையெல்லாம் என்ன செஞ்சுருக்குன்னா ஆற்றுல கொஞ்சம் நிலத்தில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி விழுந்திருக்கு. ஆற்றுல விழுந்த எல்லா இலைகளுமே மீனாக மாறட்டும், நிலத்தில் விழுந்த எல்லாமே பறவையாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கு. பறவைகள் எல்லாத்துக்கும் உணவாக அந்த மீனை ஆக்கிருச்சு. அப்போ அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படவும் நக்கீரர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன் இங்கே இப்படி இந்த நேரத்தில் இப்படி நடக்குது, எதுக்காக அப்படின்னு சொல்லி பூஜையிலிருந்து கொஞ்சம் விலகி கவனச்சிதறல் ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் அந்த பூதம் நக்கீரரை தூக்கிட்டு போயிடுச்சு. 999 சிவபக்தர்களோட இவரையும் சேர்த்ததுனால 1000 சிவபக்தர்கள் ஆயிட்டாங்க. சரி, நம்ம இவங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிக்க போயிருந்திருக்கு. அப்போ அங்கே இருந்த 999 சிவபக்தர்களுமே நக்கீரரை பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒன்னால தான் இன்றைக்கி எங்களுக்கு எல்லாரோட உயிருமே போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ நம்ம நக்கீரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நம்ம முருகப்பெருமான் இருக்கப்ப நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு அங்கே அடைபட்டு கிடந்த எல்லா சிவபக்தர்களுக்குமே ஆறுதல் சொல்லிட்டு நக்கீரர் என்ன பண்ணாருன்னா முருகப்பெருமான் நினச்சி திருமுருகாற்றுப்படையை பாட ஆரம்பிக்கிறாரு. கூடவே அந்த 999 சிவபக்தர்களுமே அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மனமுருகனை நம்ம அப்பன் முருகப்பெருமான் தன்னோட வேலால் அந்த மலை குகையையும் கற்கிமுகி அப்படிங்கிற பூதத்தையும் பிளந்து நக்கீரரோட சேர்த்து அனைத்து சிவபக்தர்களையுமே நம்ம முருகப்பெருமான் காப்பாற்றிருக்காரு. அந்த குகையைத்தான் இப்போ 10 மலை குகை அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. 1300 அடி கொண்ட அந்த மலையில் 330 அடிக்கு முருகன் சிலையை தங்கமுலாம் பூசி அங்கே வெகு பிரம்மாண்டமாக முருகனை வணங்கிட்டு வர்றாங்க. நம்ம முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகழில் 10 மலை முருகனை பற்றி பாடியிருக்காரு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த 10 மலை முருகன் கோவில். நம்ம பழனியில் எப்படி தைப்பூச திருநாளை நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி 10 மலை முருகன் கோவில்லையும் தைப்பூச திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. வாய்ப்பு இருக்கவங்க எப்போனாலும் வாய்ப்பு கிடைச்சா மலேசியாவில் இருக்க 10 மலை முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. எனக்கும் அந்த வாய்ப்பை முருகன் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்புகிறேன். தைப்பூச திருநாளோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, முருகன் நம்ம அப்பானா நம்மளோட அம்மா வள்ளி பிராட்டி, அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்த நாள் இந்த நாள் தான். அது மட்டும் இல்லாமல் கோவிச்சுக்கிட்டு போன தெய்வானையை சமாதானப்படுத்தி வள்ளி தெய்வானை சகிதராக காட்சி கொடுத்த நாளும் இந்த நாள் தான். அதனால இந்த நாளில் கணவனும் மனைவியும் சேர்ந்து விரதம் இருந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் நம்ம விரதம் இருந்தோம்னா அது நிச்சயமாக நடக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளை பற்றி பேசுகிறதே எனக்கு முருகன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருக்கிறதே நமக்கு கிடைச்ச பாக்கியம்தான். இந்த தைப்பூச திருநாள் இந்த வருஷம் பிப்ரவரி 11ஆம் தேதி பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருது. அந்த நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளை கொண்டாடுறோம். அன்னைக்கு நம்ம அப்பன் முருகப்பெருமானுக்கு நம்ம வீட்லேயும் பூஜை செஞ்சு கோவிலுக்கும் போய் அவரை வேண்டிக்கிட்டு அவரோட அருள் முழுசையும் நம்ம பெறுவோம்.
நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காகத்தான் விரதம் இருப்போம். அது சொந்த வீடு அமையிறதா இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருக்கலாம். எந்த விஷயத்தை வேண்டி முருகப்பெருமானுக்காக நம்ம விரதம் இருக்கோமோ அதை முருகப்பெருமான் நிச்சயமாக நமக்கு நடத்தி கொடுப்பாரு. இந்த விரத காலங்களில் நமக்கு பல சோதனைகள் வந்திருக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலுமே முருகப்பெருமான் நம்மளை நிச்சயமாக கைவிட மாட்டார். நம்ம எதை நினச்சி அவரை வேண்டுறோமோ அதை நிச்சயமாக நமக்கு கொடுப்பாரு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செப்பிய நாவை செவ்வேல் காக்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.